இந்த பழைய நூல்களை தேடுகிற அந்த வாழ்க்கை தமிழர்களுக்கு இன்றும் தேவையாக இருக்கிறது. என்னை நீங்களெல்லாம் அறிவு மதி என்கிறீர்கள். ஆனால் சிலர் என்னை அறிவு கெட்ட மதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதுதான் பிடிக்கிறது. நான் அறிவு கெட்ட மதி என்பது தான் எனக்கு பிடிக்கிறது. காரணம், நான் ஓர் அக்ரஹாரத்தில் பிறந்த அறிவுமதி. என்னுடைய ஊரின் பெயர் சு கீணனூர். இதை வாணியம்பாடி தமிழ்ச்சங்கத்தில் நான் பேசிய பேச்சில் சில வரலாற்றின் உண்மைகளை அந்த ஒலி அலையில் நறுக்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டிய பகுதியை மட்டும் உங்களிடம் காட்டி நான் ஒரு இனத்தை இரக்கமில்லாமல் திட்டுகிறவனாக என்னை பதிவு செய்கிற காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரலாறு உங்களுக்கும் தெரியும். தெரியாமல் இங்கே நீங்கள் வரவில்லை. எல்லோருக்கும் விபத்து மயிரிழையில் நடக்கும், நமக்கு மட்டும்தான் நூலிழையில். அந்த நூலிழையின் வலிதான் இந்த 600-700 பக்கத்தினுடைய வலி வலி வலி. சு கீணனூர் என்றால் என்ன என்று தான் நான் பேசினேன். சு என்றால் சுதேத்திரிய கிராமம். சுதேத்திரிய கிராமம் என்றால் யாரோ இந்த நூலர்களுக்கு கொடுத்த ஒரு வாழ்விடம், ஒரு அக்ரஹாரம், அந்த சுதேத்திரியம் என்பதற்கு. அதிலே எங்கள் முன்னோர்களை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் நான் பேசினேன். ஆனால் அதற்கு முன்னதாக சில நிகழ்வுகளை உங்களுக்கு படிக்கிறேன். நூலிழையில் என்ன என்ன நடந்தது என்பதை அவர்கள் கண்முன்னே கீழ் சாதியினர் பட்டால் தீட்டு. கண்ணிலே படக்கூடாது. பறையர்கள் என்றால் தொட்டால் தீட்டு, சாணார்கள் என்றால் பார்த்தாலே தீட்டு. நான் பாரதி ராஜா அவர்களிடம் பணியாற்றிய பொழுது மானாபரநல்லூர் என்று பொருணை ஆற்றின் கரையில் படப்பிடிப்பு. அப்போது ஒரு வயதான அம்மா ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். நான் படப்பிடிப்பின் ஓய்வில் அவரிடம் பேச்சு கொடுத்தேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், தம்பி, எங்கள் காலத்தில் இந்த மொட்டை அடித்த அந்த அம்மாக்கள் ஆற்றுக்கு குளிக்க போவாங்க. போகும்போது அவங்க கையில் ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சை தரையில் தட்டிக்கிட்டே ஒத்து 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 அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போவாங்க. அந்த சத்தம் கேட்டால் நாங்கள் செடியிலையும் மரத்துலேயும் பதுக்கிண்டுப்பா, எங்களை பார்த்தாலே அவங்களுக்கு தீட்டான் என்று ஒரு அம்மா சொன்னது என் வரலாற்று ஆவணம், என் கள ஆய்வில் கிடைத்த உண்மை. அதை நான் சொல்லாமல், என் தமிழனுக்கு சொல்லாமல் நான் எப்படிடா சமூக நீதியை பற்றி பேச முடியும்? அதை தான் சொல்கிறாரு. இங்கே பதிவு இருக்குது. இந்த புத்தகத்தை நீங்கள் இன்றைக்கி வர்றதுக்குள்ளே அவ்வளோ விற்பனையாகிருக்குங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. சீர், உன்னுடைய அந்த முயற்சி இன்னும் இன்னும் வெல்லட்டும். இது தமிழில் மட்டுமல்ல, கேரளாவிலும் மலையாளத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கும் இன்னும் அந்த மூளைகளுக்குள் அந்த அறத்தை மனிதர்கள் மட்டுமல்ல, மக்கள்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களும் நம் உடன் பிறந்தார்கள் என்ற நம்முடைய அந்த வலிமை மிக்க தமிழ் அறத்தை உலகத்திற்கு கொடுக்க பிறந்த நூல்தான் இந்த தெற்கின் புத்தர். அதில் இன்னும் சொல்லுகிறார், பெண்கள் தண்ணீர் குடத்தை இடையில் வைத்து சுமந்து செல்லக்கூடாது. புரிகிறதா? இப்படி தூக்கிட்டு போகணும், இடுப்பில் வைக்கக்கூடாது. இந்த கொடுமையெல்லாம் இப்போ நினச்சி பாருங்க. உங்கள் மகளுக்கு இப்படி செஞ்சால் இப்போ நீங்கள் ஒத்துப்பீங்களா? நம்ம தாத்தா ஒத்துக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டன் ஒத்துக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டி ஒத்துக்கிட்டு இருந்தா, அவதானே சுமந்தா. அந்த வலியை நாம் இப்போது மீட்டு கொடுக்காமல் இந்த தமிழ்நாட்டை மீட்க முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழலில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள்? சிரிப்பதற்காக பல மேடைகள் இருக்கலாம், பட்டிமன்றங்கள் நடத்துவதற்காக பல மேடைகள் இருக்கலாம்.
ஆனால் இந்த நூல்களை போன்ற அந்த அறிவு செவ்வகத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த மேடைகள் தான் ஐயா நாளைய விடியலுக்கு உங்களுக்கு விதை போடும். காலணி அணியவும் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆற்று மணலை காலில் செருப்பு இல்லாமல் கடந்திருக்கிறீங்களா? நான் சின்ன பையனை கடந்திருக்கிறேன். அப்போ கூட நான் மேலே போட்டிருந்த சட்டையை கழட்டி அதில் கொஞ்சம் தூரம் நின்றுட்டு அப்புறம் கடந்த பையன் நான். என் பாட்டன் சுடுமணலில் நடக்க வைக்கப்பட்டிருக்கான். செருப்பு போடக்கூடாது அவனுடைய தெருவில். கீழ் சாதியினரான நீச சாதியினர் பெரும் தெய்வங்களை வணங்கவும் அக்கோயில்களுக்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டது. அதிலிருந்து பிறந்தவன் தான் நாராயணகுரு. இதில் கூட பாருங்க, நம்ம தெய்வங்களையெல்லாம் சிறு தெய்வங்கள் என்கிறான். சரிதானே? அவன் தெய்வம்லாம் பெருந்தெய்வங்கிறான். நம்மளுடைய கூலங்கள் வரகு, திணை, சாமை, கேழ்வரகு, அதுக்கெல்லாம் இப்போ என்ன பேர்? சிறு தானியம் இல்லையா? கூலம். கூல வணிகனார், சிறு கூலம். இன்பம், வள்ளுவனால் பேரின்பமாக சொல்லப்பட்ட இன்பம் சிற்றின்பம். அதைவிட உலகத்தில் என்னடா பேரின்பம் இருக்கிறது? அடுத்த உயிரை பெற்றுக் கொடுக்கிற இன்பம் தானடா உலகத்தில் பேரின்பம். நம்ம மனசுக்குள்ள, மூளைக்குள்ள நம்முடைய அனைத்து சொற்களையும் அழித்து நொறுக்கி விட்டான். பாலைவனம், ஒரு தாய்மொழிக்குள் இன்னொரு சொல் போனால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள். பாலை வனம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? டெசர்ட். ஒரு அந்நிய சொல் உள்ளே வரும்போது உங்களுக்குள் தவறான பொருள் வருகிறது. டெசர்ட் என்று சொல்லுகிறோம். ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளாவின் அந்த மாவட்டத்திற்கு பெயர் பாலக்காடு. மலையாளி தமிழும் வைத்திருக்கிறான். தமிழன் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் வைத்திருக்கிறான். அதெல்லாம் நாம் பாலைவனம் என்கிறோம், டெசர்ட் என்கிறோம். அவன் பாலைக்காடு என்கிறான். ஏன்? வெப்பாலை என்ற ஒரு மரம் அதிகமாக விளைகிற நிலம் என்பதால் அவன் பாலைக்காடு, பாலக்காடு என்று அவன் தமிழில் உச்சரிக்கிறான். நாம் தமிழ்நாட்டில் முருகனுக்கு சூர சம்ஹாரம் நடத்துகிறோம். ஆனால் பாலக்காட்டில் அந்த மலையாள அந்த மக்கள் முருகனை வழிபடுகிற அந்த சூர சம்ஹாரம் என்பதற்கு இன்னும் தூய தமிழில் சூரன் போர் என்று வைத்திருக்கிறார். நல்லூர் யாழ்ப்பாணத்திலே சூரன் போர். உங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் இதழ்களில் உங்கள் உரையாடல்களில் சூர சம்ஹாரம். கனமழை பெய்யும் போது குடைபிடிக்கக்கூடாது. யார்? நீர் நிரம்பிய குளத்தில். இந்த கொடுமையெல்லாம் கேளுங்க, நடந்தது. அவர் ஒன்றும் பொய் சொல்லலை, அவ்வளவு ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார். இந்த காட்சியை பாருங்கள். நீர் நிரம்பிய குளத்தில் உடைப்பு ஏற்பட்டால் அது குற்றம், தெய்வ குற்றம் என்று அறிவித்து தாழ்த்தப்பட்ட அடிமைகளை குளத்தில் உடைப்படுத்த இடத்தில் உயிரோடு போட்டு மூடி இருக்கிறார்கள். விடலாமா அவனுங்கள? நடந்த உண்மை ஐயா. கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் நடந்த உண்மை. என் உயிருக்கினிய விஜயகுமார் வந்திருக்கிறார். தமிழோசை சயா மரணரையில் என்ற ஒரு நூலை பதிப்பித்திருக்கிறார். மலேசியாவில் ஜப்பானியர்களால் கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்ற வழியை அந்த நூல் சொல்லுகிறது. ஒரு 90 வயது மலேசிய ஒரு தமிழர் எனக்கு சொன்ன ஒரு காட்சி. ஒரு சிறு தவறு செய்துவிட்டால் ஒரு தமிழன் அவனை இங்கே நிற்க வைத்துவிட்டு ஒரு மேசைக்கு அருகே ஒரு ஜப்பானியர் நிற்பாராம். இவரை கண்ணை கட்டி, கங்காணி நீ ஓடி பிழைத்துக்குள் என்று நெட்டி தள்ளுவாராம். அவன் வேகமாக ஓடுவானாம். ஜப்பான்காரன் கையில் வாள் வைத்து என் தமிழன் கழுத்தை சீவுவானாம். உடல் ஓடிக்கொண்டே இருக்குமாம். என் தமிழன் தலை நம்முடைய சிறுதெய்வ கோயில்களில் வெட்டப்பட்டு துடிப்பதைப் போல் துடித்து கொண்டு கிடக்குமாம்.
சயாமரண ரயிலை பாங்கி படியுங்கள். உடைப்பு எடுத்து தான் அது மன்னனுக்கு தெய்வ குற்றமாம். அதற்கு என் மக்களை உடைப்பெடுத்த இடத்தில் போட்டு உயிர் நீக்கி அடைப்பு அடைத்த வலி இந்த நூலில் இருக்கிறது. ஒரு மன்னருக்கு இடர் ஏற்பட்ட போது தெய்வ குற்றம் காரணம் என அறிவித்து அதை போக்க பரிகாரமாக தாழ்த்தப்பட்ட சமூக குழந்தையின் 15 பேரை பலி கொடுக்க வேண்டுமா? உள்ளே வாங்குறீங்களா? அப்போ தான் இந்த புத்தகத்தை வாங்க முடியும். ஒரு சமயம் தாளக்குடி ஊரில் மேலாடை அணிந்ததற்காக சாம்பவர் எனக்குழு பெண் மாடத்தியை மாட்டுக்கு பதிலாக தங்கள் வயல்களில் கலப்பையில் பூட்டி உழுது சித்திரவதை செய்து கொன்றனர். நினச்சி பார்க்க முடியுதா? இதே கதையைத்தான் நானும் சொன்னேன். என்னுடைய ஊரில் அந்த அக்ரஹாரத்துக்காரர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் இருந்த எங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு சேவை செய்வதாக எங்கள் பாட்டன் பாட்டிகள் அவர்களுக்கு ஏரோட்டி கொடுத்து காலில் செருப்பு இல்லாமல் ஆடு மாடு மேய்த்து அவர்களுக்கு நெய் போட்டு பருப்பு போட்டு சாப்பிடுகிற வாழ்க்கைக்கு துணையாக இருந்தவர்கள் தான் எங்கள் பாட்டன் பாட்டிகள். என் ஊரில் அவர்கள் சொன்ன அதே வரலாறு இங்கே என் தாய் நொகத்தடியில் மாட்டுக்கு பதிலாக கட்டி ஓட்டினார்கள். என் ஊரில் சிறு தவறு செய்துவிட்டால் இந்த தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களில் யாராவது ஒருவர் அந்த நொகத்தடியையே முதுகில் வைத்து கைகளை இப்படி வைத்து கட்டி காலை பிணைத்து கட்டி சுடுமணலில் கொதிக்க கொதிக்க சுடுகிற மணலில் அவர்களை போட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த சுடுமணலில் போட்டு வேக வைப்பார்களாம். அதற்கு அன்றைக்கு பெயர் உழைப்பாரி. சிறு தவறு செய்தால் காலால் கிண்ணி போடுவது, கிண்ணி என்றால் வட்டம் போடுவது, அந்த வட்டத்திற்குள் அந்த குற்றம் செய்தவன் நிற்க வேண்டுமாம். அதிலிருந்து கொஞ்சம் மயக்கம் வந்து கொஞ்சம் வெளியே வந்து விட்டால் கூட சாட்டை கடியால் அடித்து, இந்த வலிகளைத்தான் நான் அந்த மேடையில் பேசினேன். இப்பொழுது போன ஆண்டு ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் போன அந்த நூலோர்களுடைய உறவினர்கள் தங்களுடைய பேர குழந்தைகள் பேத்தி குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து எங்களுடைய அம்மன் கோயிலுக்கு முன்னால் இதுதான் நாம் வாழ்ந்த ஊர், இதுதான் நாம் குளித்த மணிமுத்தா நதி என்று காட்டிவிட்டு போன படங்களை நான் வைத்திருக்கிறேன். அறிவுமதி பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை, மார்க்ஸ் ஏங்கல்ஸின் பிள்ளை. நான் எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? என் மண்ணில் நடந்த வரலாற்றை நான் பேசவில்லை என்றால் நான் எதற்கடா கவிஞன்? நான் எதற்கடா மேடையில் ஒலி வாங்கி முன் என்று நான் பேச வேண்டும்? அத்தனை சோகங்கள். என் ஊர் சுதேத்திரிய கிராமம்னு சொன்னேன். இது நான் சொல்லுவது பொய்யாக இருக்கலாம், ஆனால் காலச்சுவடு பதிப்பகம் இங்கே இருக்கலாம், நற்றினையில் கூட இருக்கலாம். ஐயா தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் எழுதிய என் சரிதை என்ற நூல் தயவு செய்து படியுங்கள். முதல் அத்தியாயம் என் ஊர். எழுதுகிறாரு, தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு மன்னர் தன்னுடைய மக்களை பார்க்க சில ஊர்களுக்கு வருகிறார். ஒரு 4-5 ஊர்களை பார்த்து விட்டார். அடுத்து மதியம் உச்சி வெயில். அவர் ஒரு இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுக்கிறார். பசிக்கிறது. உணவு பரிமாறச் சொல்லுகிறார். பரிமாறுகிறார். சாப்பிட்டு விட்டார். அப்போதுதான் ஒரு பார்ப்பனர் வருகிறார். நல்ல சாப்பாடு ஐயரே என்று மன்னன் சொல்லுகிறார். சாப்பிட்டீங்களா? ஏன் இல்லை, இன்றைக்கி சனிக்கிழமை, ஒரு பொழுது விரதம் இருக்கணுமே, நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களே மன்னா அப்படிங்கிறாரு.
ஐயோ, அரண்மனையில் இருந்தால் சொல்லியிருப்பாங்கய்யா, இங்கே நீ இப்போ வந்து சொல்லுயே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்கிறார். அந்த நூலார் அறிவியல் சிறந்தவர்கள் அல்லவா, என்ன சொல்கிறார் தெரியுமா? மன்னா, நீ ஒரு பொழுது உணவு சாப்பிட்டாயே, இந்த இடத்தில் 64 கல் கட்டிடங்களை கட்டு, அதில் இந்த சுத்துப்பட்டில் இருக்கிற பிராமணர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு அக்ரஹாரத்தை உருவாக்கு, அவனுக்கு 1000-2000 ஏக்கர் இங்கே எழுதி வை, இந்த சூத்திர பசங்க இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் கொண்டு வந்து அவனுக்காக உழைக்க வை, அந்த ஒரு பொழுது நீ சாப்பிட்டதற்கு பரிகாரம் வந்துவிடும் என்று சொல்கிறார். அப்படி மன்னன் கொடுத்த, பார்ப்பனர்களுக்கு கொடுத்த ஊரின் பெயர்தான், நான் பிறந்த ஊரின் பெயர்தான் என்று என் தமிழ் தாத்தா ஊவிச சொல்கிறார். அந்த ஊரின் பெயர் உத்தமதானபுரமாகும். இந்த வழியெல்லாம் நாங்கள் சொல்லாமல் யாருக்கிட்டடா சொல்ல முடியும்? யாருக்கிட்ட சொல்ல முடியும்? என் தமிழங்கிட்ட தான் சொல்ல முடியும். அவனுக்கு இத்தகைய அரசியல் அறிவை ஊட்டாமல் நாங்கள் என்ன இந்த மண்ணுக்காகவே உழைக்கிற பிரபாகரனை சாகடிக்க வேண்டும்? ஒற்றுமை இல்லாமல். முற்றும் முடிந்ததாய் நினையாதே, முத்து மூட்டிய நெருப்பு அணையாதே என்று எழுதினேன். முத்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முத்துக்குமார். அவன் எங்கே பிறந்தான்? ஐயாவின் அந்த இனக்குழு வளையத்திற்குள் தான் ஐயா அவனும் பிறந்தான். காமராசர் ஐயா பிறந்த அந்த தூய மண்ணில் தான் அவனும் பிறந்தான். இன்னும் அந்த தோல் சீலை வரலாறெல்லாம் ஐயா வழி சுமந்து சொல்லணும். அதெல்லாம் நம்ம பாமரன் சொன்னார்ல, பல்பு. அந்த பல்பு நாராயண குருவை ஒரு ஆன்மீக முழுமையாளராக ஆக இருந்த அவரை தந்தை பெரியாரின் பக்கமாக சமூக பார்வையில் திருப்பியது பல்பு. கோயில்களை கட்டியது போதும், அதில் நீ என்ன செய்தாய்? அவனுடைய பெருங்கடவுள்களை, உனக்கு ஒரு பெருங்கடவுள் இருந்தால் நான் ஒரு பெருங்கடவுள்களை உருவாக்கி என் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீக்கி உனக்கும் எனக்கும் சமம் என்ற ஆன்மீக வழி நான் நிரூபிக்கிறேன் என்பதற்காகத்தான் அவர் அந்த பெருங்கோயில்களை கட்டத் தொடங்கினார். பல்பு அதை பார்த்தார். ஆனால் அது ஆன்மீகத்தின் வழி போனால் நாளை என்ன செய்வார்கள்? இந்த நாராயண குருவை புரட்சியாளனாக சொல்ல மாட்டார்கள், இந்த நாராயண குருவை சமூக சீர்திருத்தவாதியாக சொல்ல மாட்டார்கள், அவரையும் ஒரு கடவுளாக்குவார்கள். அந்த கடவுளாக்கி அவனை ஒரு மதத்தின் அடையாளத்தில் அவன் சாயத்தை மாற்றுவார்கள். அதன் அடுத்து அந்த மாநிலத்தின் மக்களுக்குள் தேவையற்ற ஒரு வாழ்வை அழிக்கின்ற மறுபடியுமான அந்த நூலூர் அரசியல் உள்ளே வருவதற்கு நாராயண குருவை பயன்படுத்துவார்கள் என்று விழிப்போடு இருந்தவர் பல்பு. குமாரன் ஆசான் அந்த படித்தாரே, அவர் படிக்க எவ்வளவு வேதனைப்பட்டார் என்பதை படித்து படித்து நான் முந்தா நாள் அழுதிருக்கிறேன். சின்ன சின்ன கல்வி அசைவுகளில் கூட அவரை படிக்க விடவில்லை. மருத்துவ கல்வி படிக்க, அதற்குள்ளும் திருவனந்தபுரத்தில் படிக்க வாய்ப்பில்லை. சென்னையிலே போய் அங்கேதான் படிக்கிறார். இதற்குள் இன்னொன்று கதையை சொல்ல வேண்டும். ஓமந்தூரார் என்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் முதலமைச்சராக ஆன அந்த சூழலில் அவருடைய மனைவி இறந்து விடுகிறார். ஒரே ஒரு பையன் ஓமந்தூரா ராமசாமி அவர்களுக்கு. படிக்க அனுப்புகிறார். எங்கே? வாவியசு ஐயர் என்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திர போராட்ட வீரரில் அவர் எந்த அப்பழுக்கும் சொல்ல முடியாது. அவர் சேரன்மாதேவியில் ஒரு ஆசிரமம், குலக்கல்வி இல்லை, ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு பேர் தமிழ் குருகுலம், தமிழ் குருகுலம்.
அந்த குருகுலத்தில் போய் யார்? முதலமைச்சருடைய மகன் போய் சேர்ந்துருக்கிறார். ஒரு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மகன் அப்பா கிட்ட வர்றாரு, எனக்கு அங்கே படிக்க விருப்பம் இல்லைப்பாங்கிறான். ஏன்ப்பா? அப்படி இல்லைப்பா, அவங்க நூல் போட்ட பசங்களெல்லாம் தனியாக உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கப்பா, எங்களெல்லாம் தனியாக உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கப்பா, நாங்கள் 2 பேரும் ஒரே கல்வி தானப்பா படிக்கிறோம், எங்களுக்குள்ள என்னப்பா வேறுபாடு என்று அவன் சொல்லுகிறான். இதை நீ ஐயா கிட்ட சொல்லு என்ற பொழுது அந்த பையன் தந்தை பெரியாரிடம் சொல்கிறான். தந்தை பெரியார் ராஜாஜியிடம் சொல்லுகிறார். ராஜாஜி கேட்டு பார்க்கிறார், முடியாது, சனாதனம் வர்ணாசிரமம் அந்த கொள்கைப்படி தான் நான் நடப்பேன், நான் 2 பேரையும் பிரித்துத்தான் நான் பந்தி வைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த பையன் அங்கே படிக்க விருப்பமில்லை, எனக்கு அங்கே படிக்க விருப்பமில்லை அப்பா என்று ஒரு புரட்சிக்காரனாக அந்த சிறுவன் அப்பாவிடம் சொல்கிறான். காந்திக்கும் போகிறது இது, இன்னும் காந்திக்கும் போகுது, காந்தியும் சொல்கிறார், அப்பையும் கேட்கல. அந்த பையன் ஒசூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு குருகுலத்தில் சேர்க்கிறார்கள். அங்கே நன்றாக படிக்கிறான். நந்தி ஹில்ஸ் என்ற ஒரு நந்திமலை, அங்கே சுற்றுலாவிற்கு அழைத்து போகிற குழந்தைகளில் ஓமந்தூரார் பையனும் ஒருவன். சுற்றுலா முடித்து விட்டு கீழே வந்த பையன் ஒரு நச்சு சுரத்தோடு கீழே இறங்குகிறான். பெங்களூரிலே அவனுக்கு மருத்துவம் பார்க்கப்படுகிறது. பையன் இல்லை, பையன் இறந்து விடுகிறான். இங்கே பாமரன் சொல்லும்போது அந்த அடக்கம் செய்வதற்கு போகாத அந்த ஒரு கதையை சொன்னார். அதே கதை தானையா ஓமந்தூராருடைய கதையும். பையன் இறந்து விட்டான். முதலமைச்சருக்கு செய்தி வருகிறது. அந்த முதலமைச்சர் அன்று என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு மக்களின் பணி இருக்கிறது, எனக்கு நிறைய கோப்புகள் பார்க்க வேண்டிய பணி இருக்கிறது என்று சொல்லி தன் உடன்பிறந்தானை அனுப்பி, நீ போய் இறுதிச் சடங்கு முடித்து விட்டு வா என்கிறான். உடன்பிறந்தான் போய் எரித்து விட்டு அந்த சாம்பல் பொட்டலத்தை கொண்டு வந்து, இந்தா உன் மகன் என்று நீட்டினான். நீட்டியது ஓமந்தூராருடைய உடன்பிறந்தான் கையல்ல, வர்ணாசிரமத்தின் கொலைக்கரம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கல்வி மறுக்கப்பட்ட வரலாற்றை பற்றி மட்டும் பேசினால் அது தமிழன் இளங்கோ ஒரு முழு புத்தகத்தை நமக்கு தர முடியும். 1000 குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் தமிழர்களுக்குள் இன்று தேவை, நம்மை யாரோ ஒருவன் எங்கோ இருந்து கொண்டு நம்முடைய அனைவரையும் ஒற்றுமை இல்லாமல் நம் இனக்குழுக்களை பிளவுபடுத்தி அப்பனும் மகனும் கட்டி பிடித்து புரள்கிறார்கள். இன்னொரு நாள் வந்து கட்டி தழுவுகிறார்கள். இன்னொரு இடத்தில் 5 கூறு 6 கூறு ஒரு இனக்குழுவில், இன்னொரு இடத்தில் 5 கூறு 6 கூறு ஒரு இனக்குழுவில். என்ன நடக்கும் இந்த தமிழ்நாட்டில் இப்படி இருந்தால்? அனைத்து இனக்குழுக்களும் தங்களுடைய சுயநலத்தை மறந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்த தமிழர்கள், உலக தமிழர்கள் என்று நீங்கள் ஒற்றுமையாகாமல் இந்த தமிழ்நாடு ஒரு நல்ல அரசியலை, ஒரு நல்ல தலைவனை காண முடியாது. அந்த நல்ல தலைவனை உருவாக்குவதற்கான ஒரு நல்ல நூல்தான் தெற்கின் புத்தர். அதற்குள் இன்னும் 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 எவ்வளவோ பேசலாம். ஆனால் நீண்ட நேரமாக வைகுண்டர் ஐயா காத்திருக்கிறார். அவருடைய புரட்சி தமிழை நாம் கேட்க இருக்கிறோம். பல்வேறு வகையான பொது தலைவர்கள் இவர்களெல்லாம். இத்தகைய பொது தலைவர்களை நாம் ஒன்று கூட்டி அனைத்து அரசியல் பேசுகிற தலைவர்களையும் ஒரு இடத்தில் அமர வைத்து இந்த தமிழர்களை வீணாக்குகிற அரசியலை நிறுத்துங்கள் ஐயா என்று சொல்ல வேண்டிய தகுதி ஐயா அவர்களுக்கு இருக்குது. நம்ம சாந்தலிங்க அடிகளாருக்கு இருக்கிறது. எனவே தாழ்த்தப்பட்டவன் யாரால் தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் யாரால் பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் யாரால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், அந்த கேள்விக்கு பதில் தேடுங்கள். தமிழ்நாட்டின் அரசியல் வெல்லும். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.